ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிரைம் பாயிண்ட் பகுதியில் ஒரு முக்கியமான விஷயம், அது சென்சிட்டிவான விஷயம் பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக சமூக ஆர்வலரும் நமது நண்பருமான ஃபாத்திமா அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட், ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. தமிழகத்துல இந்த சிறு வயது பெண்கள் பிரெக்னன்சி அதிகரிப்பு, அது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்கிறதா பொது சுகாதாரம் அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாகிட்டே போகுது. அந்த ஒரு ரேஷியோவை பார்க்கும்போது இந்த ரேஷியோவில் வந்து அங்கே குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புன்றது டேட்டா பேஸ் வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. புள்ளிவரம் கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. இதை பார்த்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்ல முடியுமா? அதாவது வந்து டீனேஜ் பிரெக்னன்சின்றது ஒன்று படிக்கிற பசங்க அதாவது நம்ம முன்னோர்கள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காலங்காலத்துல வந்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டா எல்லாமே சிறப்பா. நீங்க சொன்னதுதான் அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. இல்ல சார், அந்த நீங்க சொன்ன அந்த சென்டர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, அது மறுக்க முடியாத விஷயம். இப்ப டீனேஜ் பிரெக்னன்சின்றது அதை நம்ம தெளிவா சொல்றத பாக்குறவங்களுக்கு புரியும். அதிர்ச்சி இல்ல இது சார். காலங்காலத்துல பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, ஓரளவுக்கு படிக்க வச்சுட்டு அவங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். பாடி நீட்னு ஒன்று இருக்கு. என்னதான் படிப்பு நமக்கு தேவை, வசதி நமக்கு தேவை அப்படின்னாலுமே உணவு உடை எப்படி நமக்கு தேவையோ நம்மளோட பாடி நீட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பாடி நீட்ஸை அந்த ப்ரெஷர் அந்த பிள்ளைங்க எங்கே போய் குறைக்குங்க? இல்லை, அது எப்படி அந்த பாடி நீட்ஸ் தேவைன்னு சொல்லுவீங்க படிக்கிற காலத்தில், படிக்கிற வயசில்? சார், அந்த காலத்தில் 13-15 வயசுலேயே கல்யாணம் பண்ணி, ஏன்னா அதுதான் நம்மளோட ஹார்மோனல், நம்மளோட பாடியோட அடுத்த ஸ்டேஜ்னு வாங்கல, செகண்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை கொண்டு வரக்கூடிய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசு. 16 வயசில் கல்யாணம் பண்ணி பொண்ணு 18 வயசுக்கெல்லாம் 2 குழந்தையோடு இருக்கிறது தான் நம்மளோட பாரம்பரியம். இன்னைக்கு வந்து அதுக்கு சொன்ன மாதிரி நீங்க வந்து பழைய காலத்துக்கு போக முடியாதுல்ல. 13 வயசுல 15 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. அப்ப நம்ம எங்க இந்த மாதிரி தவறுகள் நடக்குது? ஸ்கூல்ஸ்ல கரெக்டான ஸ்ட்ரிக்டான ஒரு பாலிசி மெயின்டைன் பண்ணாததுனால தானே நடக்குது. அவங்களுக்கான இடத்த நம்மளே ஒதுக்கி கொடுத்துட்டோம். ஸ்கூல்ஸில் படிக்க அனுப்புகிறாங்களா இல்லை குடும்பம் பண்ண அனுப்புகிறாங்களா என்ற ஒரு தாட்ஸே இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்துருச்சு. அந்த ஒரு பயம் வந்துருச்சு, பிள்ளைங்க படிக்க தான் போதா இல்லை குடும்பம் பண்ண போதானே தெரியல இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம காலங்காலத்துக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம செஞ்சுட்டாலே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன ஆங்கிள் படி பார்த்தா ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, பெற்றோர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒவ்வொரு அசைவையும் வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் மீட்டிங்ல என்ன சொன்னேன், பேரண்ட்ஸோட இருக்கிற நேரத்தை விட பேரண்ட்ஸ் கூட 1 hour உட்காந்து பேசுகிற குழந்தைங்க இப்போ இல்லை. ஆனால் டீச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற குழந்தைங்க நிறைய இருக்காங்க இல்லையா? டீச்சர்ஸ் தானே அதை மானிட்டர் பண்ணணும். அந்தந்த ஸ்கூலில் கவுன்சிலிங்னு ஒன்று வைக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு தான் காதல்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க இல்லையா சார்? காதல்ன்ற ஒரு இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு வந்து அது வேற பேர் வச்சிருக்காங்களே. ஒன்னொன்னுத்துக்கும் பாய் பெஸ்ட்ன்றாங்க, அது ஒரு விஷயம்ன்றாங்க. இப்போ இது ஸ்கூல்ஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் கவலையா இருக்குல்ல. ஸ்கூல்ஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ்ல சரியான சட்டதிட்டங்கள் கொண்டு வரப்படணும். மந்த்லி அவங்கள மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை அங்க ஒரு கவுன்சிலிங், அதாவது ஒரு பெரிய ஸ்கூல்ஸ்லாம் கவுன்சிலிங்னு ஒரு செக்டர் இருக்கும். நிறைய வந்து சமூக ஆய்வாளர்கள், சமூக சேவை செய்யறவங்கலாம் வந்து போய் கவுன்சிலிங்க்கு போவாங்க. நிறைய விழிப்புணர்வுலாம் பண்ணுவாங்க. இப்போ விழிப்புணர்வுலாம் ரொம்ப கம்மியா மானிட்டர் பண்றதெல்லாம் கம்மியாயிருச்சு. சக மனிதரா பழகக்கூடிய நிறைய வந்து சோஷியாலஜி படிச்ச, சோஷியல் சர்வீஸ் படிச்ச நிறைய பேர். நீங்க ஸ்கூல்ல சொல்லும் போது பெற்றோர்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க வந்து எப்பவுமே வந்து ஸ்கூல்ஸ்ல தான் ரொம்ப நேரம் இருக்காங்க. அதனால வந்து பெற்றோர்களோட பங்களிப்பு இன்னைக்கு அவசர காலத்துல 2 பேருமே வேலைக்கு போறாங்க, பிள்ளைகளை பார்க்க முடியல. இங்க தவறு நடக்கக்கூடிய விஷயங்கள் கேட்டா, எங்க அப்பா அம்மா எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இவங்க சொல்ற ரீசன் எனக்கு அன்பா பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வீட்டுல பெரியவங்க இல்ல, கூட்டு குடும்பம் கலைஞ்சிருச்சு. பெண் அப்படின்றவ குடும்பத்தை கட்டி அணைச்சி காக்கக்கூடிய பெண் இன்னைக்கு வந்து வீட்டில் இல்லை. நானுமே வேலைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன். டைம் இல்லை, போதுமான நேரத்தை பிள்ளைங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணமே இப்போ இருக்க டெக்னாலஜி வேர்ல்டில் இல்லை. வி ஆர் ஸோ அட்வான்ஸ்டு. இப்போ வந்து நான் குழந்தைகிட்ட பார்க்கணுன்னா காலையில் மார்னிங் 7 மணிக்கு எழுந்துக்கிறா, 8 மணிக்கு ஸ்கூல் போய்ட்றேன். இந்த கேப்பில் நான் என்ன பேச முடியும்? நைட்டு 8 மணிக்கு நான் வரேன், 9 மணி டு 8 மணி பேசி அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து 10 மணிக்கெலாம் நான் படுக்க வச்சா தானே மார்னிங் எழுந்துக்க முடியும். இந்த ஒரு கேப்பில் நான் என்னோட குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? என் குழந்தைகிட்ட இருந்து என்ன அவுட்புட் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க? அதான் நம்மளோட பழசை மறந்துட்டோம்னா நம்மளோட புது வாழ்க்கை இப்படி தான் சின்ன பின்னமாக இருக்கும்.
நீங்க அதுல தப்பே சொல்ல முடியாது. இன்னைக்கு அவனோட மொபைலை நீங்க திருடுங்க, அவன் எந்த அளவுக்கு ஆபாச படம் பார்க்கறான், எந்த அளவுக்கு எந்த கிண்டர் ஆப்ல இருக்கிறான், எந்த உப்பர் ஆப்ல அந்த இருக்கான், கூகுளே வெந்து போற அளவுக்கு இருக்கும். ஆமா. சோ அவனோட போனை வாங்கி பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்ற அளவுக்கு கூட டைம் இல்ல. நீங்க போனை தொட்டாலும் டென்ஷன் ஆறானே. இல்லையே, ஏன் போனை ஏன் நீங்க தொடுறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, கவர்மெண்ட்ல சில சிஸ்டம் வரணும். யங்ஸ்டர்ஸ் பிலோ 18 அவங்களுக்கான சிஸ்டத்துல ஆபாசமான வரக்கூடிய எந்த டெக்னாலஜியுமே நம்ம வந்து இப்போ நீங்க சவுதி, துபாய் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல போயிட்டீங்கன்னா அடல்ட் கிட்டே சில விஷயங்கள்லாம் வராது. அடல்ட் போன்லயே சில விஷயங்களை பார்க்க வராது. ஏன் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இங்க கொண்டு வர முடியல? டெக்னாலஜில தமிழ்நாடு, இந்தியா வளர்ந்துருச்சு, நல்லா வாயில தான் சார் சொல்லிக்கணும் வளர்ந்துருச்சுன்னு. இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்தலைன்னா இன்னும் சீரழிஞ்சு போயிடும் இந்தியா. இன்னைக்கு அவன் நம்ம இன்டைரக்டாவே கோட் வேர்ட் வச்சு ப்ராஸ்டியூஷனே வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ அதை பத்தி தான் அவங்ககிட்ட பேசணும் வந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து அதாவது இந்த என்ன சொல்றது, இந்த ரீல்ஸ் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேம் போட்டு ஒரு கிளாமர் சாங் பண்றாங்க. ஒரே நிமிஷம், இதுல சப்ஸ்கிரைப்னு கேட்குறாங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி போனா உள்ள காசு, அதுக்கப்புறம் வந்து இப்போ உச்சகட்டமா ப்ராஸ்டியூஷனே நடக்குதுன்றாங்க. சார் நான் என்ன தெரியுமா சொல்றேன், ரொம்ப சிம்பிள் சார். அதாவது நடிகர்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சோஷியல் மீடியான்றது தன்னோட கலைத்திறன், நம்மளோட ஆர்வம், நம்மளோட டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான். ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், கமர்ஷியலாக இருக்கட்டும், வெளிப்படுத்தக்கூடிய இடம் தான் இணைய வலைதளம், சோஷியல் மீடியா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல யாரெல்லாம் பதியணும், யார் வேணால் பதியலாம், என்ன வேணா பதியலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, சோஷியல் மீடியாக்குமே இருக்குது. கூகுளா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், சில அடல்ட் கண்டென்ட்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரீமா கொடுத்துருக்காங்க. ஆனா நான் என்ன கேட்குறேன்னா, ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைத்துறையில் ஒரு சங்கத்தில் பதிஞ்சிருக்காங்க. அவங்களோட வீடியோவோ, ஆபாச வீடியோவோ, அவங்களோட நியூ ரிலீஸ் வீடியோவோ, அவங்களோட பாடல்களையோ போடும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி தேர் ரிஜிஸ்டர்ட். எதுவுமே ரிஜிஸ்டரில் தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரனா ஆயிட்டான்ற மாதிரி எல்லாருமே இன்னைக்கு வந்து செலிபிரிட்டி ஆகணும்னு நடிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போடுங்க. அவங்களாம் இந்த துறையில பதிச்சிருக்கிறவங்க தான். இப்ப நிறைய சாங்ஸை வந்து காப்பிரைட்ஸ் இருக்கிற சாங்ஸை கூட அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சட்டதிட்டங்கள் கடுமை ஆக்குங்க. போடுறானா அந்த சாங்கை மீன் பண்ணி போடுறானா அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுங்க. ஏன் அவன் நடிக்க போறான்? அவன் சொந்த பாட்டு போட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு போ. அப்ப யாரும் வர மாட்டாங்க, கண்டென்ட்டே வராது. அது இன்னொரு விஷயத்துல அது விளம்பரமா தேடிக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு பாட்டை போடுறாங்க, இந்த பாட்டை இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா இந்த செலிபிரிட்டிஸ் வந்து கண்டினியூஸா அந்த சாங் வந்து ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆறாங்க. ஸோ இதுல வந்து பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஆனா தவறான பாடல்களை வந்து எடுத்து போடும்போது, அதாவது சினிமாவில் கொடுக்குற கிளாமரை விட இவங்க கொடுக்குற கிளாமர் ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் சொல்றேனே, அதாவது சமூக வலைதளத்துல நீ இந்த மாதிரி கமர்ஷியல் வீடியோஸ் போடணும்னா நீ இந்த சங்கத்துல நீ பதிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வாங்களேன், இல்லையா? லா பாலிசி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தோம் அப்படின்னா சில குற்றங்கள் குறையும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளை குச்சப்படுத்துகிற மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த அக்கா, அந்த அக்கா, டெய்லர் அக்கா, குக்கிங் அக்கா, சமையல் அக்கான்னு சொல்லிட்டு பலூன் அக்கா, விண்வெளி அக்கான்னு நிறைய வந்துட்டாங்க. ஓகேங்களா? எல்லாருமே என்னன்னா சோஷியல் மீடியா தான் அவங்களுக்கான ட்ரம்ப் கார்டு. அந்த ட்ரம்ப் கார்டு சோஷியல் மீடியா அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குது, பணம் கொடுக்குது. இல்ல அதுக்காக வந்து எப்படிங்க வந்து கொஞ்சம் கூட கூச்சம், அவங்க வீட்டுல ஃபேமிலி இல்லையா? இப்ப வந்து மிஸ்கின் தப்பா பேசிட்டாரு, நம்ம பேசுறோம். அதே மாதிரி அவர் தவறான பேசுறத நமக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். இப்ப இவங்களை யாரு திருத்துவா? மிஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா துறையில, சினிமா சங்கத்துல ஒரு மெம்பர். அவர் பேசுறாருன்னா நாளைக்கு அவங்க சங்கத்துல இருக்கவங்க கேள்வி கேட்பாங்க. இவங்கெல்லாம் எந்த சங்கத்துல இருக்கிறாங்க, எந்த சினிமா துறையில இருக்காங்க, இல்ல எந்த சமூக சேவையில இருக்கிறாங்க, எந்த சங்கத்துல பதிஞ்சிருக்காங்க? எதுலையுமே இல்லை, கேட்க ஆள் இல்லை, கவர்மெண்ட்டும் கேட்காது. ஸோ எதுலேயுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால பப்ளிக் கம்யூனிட்டியில் வந்துடுறாங்க. என்னவெல்லாம் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியம் தானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவில் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா அந்த பாட்டை இங்கே போட்டு அந்த பாட்டை ட்ரோல் பண்ணி, அந்த பாட்டை மீன் பண்ணி நிறைய பண்ணி யூடியூப்ல எல்லாம் ஒரு விளம்பரம். நம்ம ஃப்ரீயாக அதை விட்டதுனால தானே அந்த அளவுக்கு. அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு வந்தால் அதை ஏன் பண்ண போகிறாங்க? டாக்ஸ் போடுங்க, எல்லாத்துக்கும் டாக்ஸ். மேகில இருந்து பானிபூரியில வரைக்கும் டாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? நீ இவ்வளவு ட்ரோல் பண்றேன்னா உனக்கு ரீல்ஸ்க்கு டாக்ஸ் போடு. ஒரு சாங்குக்கு நம்ம டாக்ஸ் கட்டி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்றோம். ஆமாங்க சார், இவ்வளோ ரீல்ஸ் போடுறியா, உனக்கு டாக்ஸ் போடுங்க. எவன் ரீல்ஸ் பண்ண போறான்? ஒரு தன்னடக்கம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல? ஐயோ நம்ம இதை பண்ணா நமக்கு டாக்ஸ் வந்துடும், இவ்வளோ ரீல்ஸ், இவ்வளோ வியூவர்ஸ் இருந்தா ஒரு டாக்ஸ் போடு. ஓகேவா? நம்ம தான் டாக்ஸுக்கு பேர் போன ஊராச்சு. ஸோ இந்த ஒரு பயம் வந்ததுன்னா அவன் ஏன் நம்மள இவ்வளோ வியூவர்ஸ் வேணும்னு எதிர்பார்க்க போறான்?
கெட்ட விஷயத்துல யோசிக்கிறவங்க நம்ம வியூவர்ஸ் எதிர்பார்க்க அதே மாதிரி தவறான கண்டென்ட் போட்டாங்கன்னா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம். 100% பதிவு பண்ணலாம். அதை பண்றதுக்கு ஆள் இல்லை. எங்களை மாதிரி சோஷியல் சர்வீஸ் பீப்புள் வந்து அதை முன் வந்து பண்ணணும். இப்போ வந்து அதுக்கான நேரம் யாருக்குமே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில வந்து ஓடுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம குடும்பத்தை பார்க்கவே நேரம் இல்லை. நம்ம குடும்பத்தை பார்க்காதனால தான் இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைங்களாம் பிரெக்னன்ஸா இருக்கிறது மத்தவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? கூட்டு குடும்பம் காணாம போச்சு. அதான் சார், அதாவது பெண்கள் வீட்டுல இருக்கணும். பெண் அப்படின்றவங்க வந்து வீட்டை ஆள்றதுக்கு, அந்த வீட்டை கட்டுக்கோப்பா கொண்டு வரதுக்கு பெண்கள் வேலைக்கு போக கூடாதா? அதுக்கு சார் வெளியில வந்ததுனால தானே இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். பெண்கள் எங்களாலேயும் முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதாவது பெண்களை வந்து பொக்கிஷமா, லாஸ்ட் இன்டர்வியூல கூட சொன்ன பெண்களை பொக்கிஷமா பார்த்த காலம் போய் இன்னைக்கு வியாபார பொருளா பாக்குறாங்க. பெண்கள் வந்து தன்னோட ஆயுதமா வந்து தன்னோட உடலை நினைக்கிறாங்க, மனதை நினைக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது என்னாலே முடியும்னு சொல்லிட்டு வந்த வச்சு என்ன ஆகுதுன்னா வீட்டை கோட்டை விட்டு விடுறோம். ஸோ அந்த எண்ட் ஆஃப் டே நம்ம முன்னோர் பேலன்ஸ் பண்ண தெரியணும்ன்றீங்க சார். நிறைய வீட்ல இது வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இல்ல இன்னைக்கு வந்து எகனாமிக்கலா ரெண்டு பேர் வேலைக்கு போனாலும் பத்தல இல்ல சம்பளம். குளோபல் இஷ்யூ. இங்க மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் பெண்கள் வயித்தை சாச்சிக்கிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயுமே நடந்துட்டு இருக்கு. சில கண்ட்ரீஸ்லாம் ஏர்லி மேரேஜ் 60 வயசு கிழவனுக்கு 18 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து விடுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஏர்லி மேரேஜும் நடக்குது. 18 வயசுல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதை பண்ணிட்டாலே அந்த ரொம்ப அவங்களோட இந்த பிரெக்னன்சி இஷ்யூஸ்லாம் வராது. நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் உருவாகாது. நம்ம காலம் கடந்து யோசிக்கிறோம் எல்லாத்தையுமே. டெக்னாலஜி நிறைய நம்மள சாப்பிட்டுட்டு போயிடுது இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே சமூக வலைதளம்ன்றது நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு 40% பீப்புள் அதை நல்லபடி பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் 60% மக்கள் வந்து அதை தன்னோட சுயநலத்துக்காகவும் அது ஒரு பிஸ்னஸாகவே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பெண்கள் வந்து ஆபாசமாக உடை அணிகிறதுனால தான் பிரச்சனை. நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகாமல் இருந்தால் உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்காது. இல்லை உடை விஷயத்தில் கட்டுப்பாடு தேவையா? இன்னும் நம்ம பழைய காலத்தில் இருக்கணுமா? அது பழைய காலத்தில் நீ இருக்க வேண்டாம். ஓகேங்களா? பெண் நம்மளோட அழகுன்றது என்னதுல இருக்கு? மூடிட்டு போனாலும் ஆபாசம் வரதான் செய்யும். 10 மாத குழந்தைக்கு டைப்பர் போட்டிருக்க குழந்தை அதை எப்படி ட்ரெஸ் பண்ண அந்த ட்ரெஸ் பண்ண நம்ம சொல்லணும் அவசியம் இல்ல. குழந்தைய கூட அபியூஸ் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. இந்த உடை அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்? நம்ம சேஃப்டியா நம்ம பாத்துக்கணும். நாங்க அதாவது ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் தன்னோட கண்ட்ரோல்ல அவங்க இருந்தாங்கன்னா எங்கேயுமே எந்த தப்புமே நடக்காது. எக்ஸ்போஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் வருது. எக்ஸ்போஸ் சில இடத்துல எங்களுக்கே தேவை இருக்கும். எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? தன்னோட தேவைன்னு வரும்போது எதுவுமே தப்பா தெரியாது கண்ணுக்கு. உடை ஒரு பவுண்டரியான்னு கேட்டால் இல்லை. ஜெண்டர் ஒரு பவுண்டரியான்னு கேட்டால் இல்லை. எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம். நான் இன்னைக்கு ஒரு சொசைட்டியில் பெரிய ஆளாக ஆகணும், நானும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு என்ன இருக்கிறவங்க அவங்களோட வெளிப்பாட்டை பவுண்டரிஸ் அவங்களுக்கான வட்டத்துக்குள்ளே நின்று நல்ல விஷயங்களை செய்வாங்க. எப்படி வேணால் சம்பாதிக்கலான்னு இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தங்கச்சியை கூட கூட்டி கொடுத்துருவானுங்க. பலூன் அக்கா, அந்த அக்கா, இந்த அக்கான்னு சொல்லிட்டு உறவு முறைகளை கொச்சப்படுத்திடுவாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குல்ல? அவங்களே அசிங்கப்படணும் சார். சோஷியல் மீடியா ஒரு சோஷியல் மீடியாவுக்கு ஒரு பவுண்டரிஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வரணும். டிக்டாக் பேண்ட் பண்ண மாதிரி சோஷியல் மீடியாவில் ஆபாசமாக எந்த வீடியோ வந்தாலும் பார்க்குற பார்வையாளர்களுக்கு எந்த ஒரு சின்ன அச்சுறுத்துற மாதிரி, பயமுறுத்துற மாதிரி, ஆபாசம் காட்டுற மாதிரி இந்த வீடியோக்கள் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக 10,000 ரூபாய் ஃபைனு. ஏன்னா எப்படியும் அவனோட ஐடி லிங்க் ஆகி தானே இருக்கும், அவனோட ஆதார் நம்பர் லிங்க் ஆகி தானே இருக்கும். ஆதார் நம்பர் லிங்க் ஆகும்ல. இப்போ சிக்னலை கிராஸ் பண்ண உடனே என்ன ஆகுது? 1000 rupees ஃபைன். SMS அது மாதிரி ஆபாசம் படம் போட்டோன்னே SMSல வரட்டுமே 1000. சில வார்த்தைகள் இப்போ ஏஐல இந்த வார்த்தைகள் போட்ட யூடியூப்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள் கொண்டு வரலாம்ல. கண்டிப்பா டெக்னாலஜி கேன் மேக் எவ்ரிதிங் சார். இன்னைக்கு நிலாவிலே இடம் தேடிட்டு இருக்கோம், டெக்னாலஜி தானே சார். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அதாவது சமூகத்தை வந்து கட்டி காக்கக்கூடிய காவல்துறையே வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து அந்த எல்லை மீறிடுறாங்க. என்ன எல்லை மீறாங்க சார்? அது இப்போ அவங்க மேலே சில கேஸ்லாம் வருது சார். ஆடை பாதி ஆள் பாதின்றாங்க. எதுக்கு? அந்த ஆடைன்றது நம்மளோட கௌரவம், நம்மளோட தன்னடக்கம், நம்மளோட சுயமரியாதை, நம்மளோட பெருமை எல்லாமே அந்த ஆடை தான். அப்புறம் அந்த ஆர்மியில போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்கும், போலீஸ்காரங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்கும், டாக்டர்ஸ் போட்டிருக்க மாதிரி உடைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்பை வந்து இப்போ இழந்துடுறாங்க. இப்போ வர யங்ஸ்டர்ஸ் போலீஸ்காரங்களாம் என்னன்னா அதை போட்டு ட்ரோல் பண்றது, ரீல்ஸ் பண்றது, ஆடைக்கு ஒரு மரியாதை இல்லாம நிறைய விழிப்புணர்வு பண்ணுங்க சார். சொல்லவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் இதை சொல்லிதான் ஆகணும். அதாவது தான் போட்டிருக்க ஆடைக்கு ஒரு மரியாதை இருக்கு. இன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு முன்னால உட்காந்து பேசுறேன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதே நான் வந்து ஒரு வேற ட்ரெஸ்ல உட்காந்து பேசினேன்னா என்ன மரியாதை கொடுக்கும்? நீங்க முதல்ல இந்த இன்டர்வியூ எடுப்பீங்களா? ஸோ அந்த மரியாதையை இன்னைக்கு காவல்துறை வந்து எல்லை மீறுறாங்க. காவல்துறை ஒரு சின்ன விஷயம் பண்ணா, இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, சின்ன விஷயம் பண்ணா கூட பப்ளிக் எடுத்து போட்டுடுறாங்க. நிறைய லவ் சாங்ஸுக்கு டூயட் பாடுறது, அந்த ஆடை மேல ஒரு மரியாதை இல்லாம யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ரீல்ஸ் பண்றது, அவனுக்கும் ஃபைன் போட்டு தானே ஆகணும்.
எதுக்கு அந்த யூனிஃபார்மை நீ துஷ்பிரயோகமா யூஸ் பண்ற? யூனிஃபார்ம் போடாம பண்ணானா யாருமே பார்க்க மாட்டாங்களே. நீ ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க சார். யூனிஃபார்ம் இருக்கும் தான் உன் மேல ஒரு மயம், உன் மேல ஒரு கண்ணியும், உன் மேல அந்த போலீஸ் யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. 100%. அதையும் நீ என்ன பண்ற? காதல் டூயட் பண்ற, அதை வச்சுக்கிட்டே சரக்கு அடிக்கிறது, அதை வச்சுக்கிட்டே லஞ்சம் வாங்குறது, அதை வச்சுட்டு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து சட்டம் இன்னும் காவல்துறைக்குள்ள அதிகாரிகள் இன்னும் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி அந்த யூனிஃபார்ம் மேல அக்கறை இல்லாம நீ ஒரு விஷயம் பண்ணினா உன்னோட வேலையே பறிபோகும்ன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வாங்களேன். யாருமே பண்ண மாட்டாங்கல்ல. இன்னைக்கு டாக்டர்ஸ் பண்றாங்கன்னா அங்க இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்வு வரணுன்றதுக்காக அவங்க ஆடுறாங்க, பாடுறாங்க, ஒரு புத்துணர்வு கொடுக்குறாங்க. அதுக்கு விழிப்புணர்வு பண்ணு. எல்லாம் 10 போலீஸ் யூனிஃபார்மோட நின்று. இன்னைக்கு ஹைதராபாத் போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப போனா இன்னைக்கு ஹைதராபாத் போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா சிக்னல்ல பிச்சை எடுக்கிற அத்தனை திருநங்கைகளுக்கும் கூப்பிட்டு டிராஃபிக்ல வேலை கொடுத்துருக்காங்க. நீ சிக்னல்ல நிற்கிற, பிச்சை எடுக்கிற, அதுக்கு பதிலாக நீ ஒன்று பண்ணு, டிராஃபிக்ல வேலை பாரு. கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இன்னைக்கு விழிப்புணர்வு, இது ஒரு விழிப்புணர்வு. இந்த மாதிரி விழிப்புணர்வு விஷயங்களை நீ யூனிஃபார்ம் போட்டு பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்களே. இப்போ யூனிஃபார்ம் போட்டுட்டு ரீல்ஸ், யூனிஃபார்ம் போடாம ரீல்ஸ் பண்ணனா யாருமே மதிக்க போறதில்ல, கண்டுக்க போறதில்ல, ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவான். கவர்மெண்ட் துறையில இருக்கிறவங்க சில சமூக ஊடகங்கள்ல இன்டர்வியூ கொடுக்க கூடாது, பேசக்கூடாது, சில ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. நீ ஒரு சமூக கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தீனா நீ அந்த வேலையை மட்டும்தான் இருக்கணும். நீ அந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்படின்னு அதையும் மீறி பண்றாங்கன்னும் போது அவங்க தொழில அவங்களுக்கு அக்கறை இல்லை, பயம் இல்லைன்னு தான் அர்த்தம். உங்களோட ஆழமான அழகான கருத்தை மக்களுக்கு புரியுற மாதிரி, அது என்ன மாதிரியான சென்சிட்டிவ் டாபிக் கொடுத்தாலும் அசராம அதுக்கு பதில் கொடுக்குறீங்க. இன்னொன்று, சமூக அக்கறை நம்ம இருவருக்குமே இருக்கு, ப்ளூ பிக்ஸுக்கு அது ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கவனிக்கப்படணும். ஆனால் நான் மீண்டும் சொல்றது, நீங்க வந்து டீச்சர்ஸ் சொல்றீங்க, பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. எந்த விஷயம் இருந்தாலும் அது வந்து செய்வார்கள்னு எதிர்பார்க்கலாம். முழு பங்கு பெத்தவங்களுக்கு தான் சார் இருக்கு. ஆனா அந்த பெத்தவங்களை மதிக்கக்கூடிய பிள்ளைங்களை நம்ம பெக்கிறது இல்லையே. நமக்கு ஒரு பிள்ளை பெக்கிறோம் அப்படின்னா அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், டாக்டர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும் தான் ஆசைப்படுறோமே தவிர ஒழுங்கா வளர்க்கணும்னு யாரு நினைக்கிறா? இன்னைக்கு பிறந்தவொடனே ஓகேடா வளர்ந்துட்டா இவனை டாக்டர் ஆக்கணும், டாக்டர், இன்ஜினியர், அப்படி சயின்டிஸ்ட் அப்படிதான் சொல்லி கூப்பிடுறமே தவிர என் பிள்ளைய நான் நல்லா வெளியில போனா பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு தாயை வீட்டுல தன்னுடைய தங்கைக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தாலோ இல்ல தன்னுடைய தாய்க்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலோ அப்பதான் வழி தெரியும். நம்ம ஒண்ணு சொல்லுவாங்க, தாயை பாத்துக்கிறவன் தாரத்தையும் கரெக்டா பாத்துப்பான். ஓகேங்களா? அந்த தாய் ஒரு பெண் மேல அந்த இடம் தான் ஒரு ரூட். அந்த ரூட்ல நீ கரெக்டா உன்னோட தாய்க்கு கொடுக்குற மரியாதையை, அன்பு, பாசத்தை நீ மத்தவங்களுக்கு கொடுத்தாலே எவ்வளவு போதும். நீ கொண்டு போய் தான் விட்டு விடுறியே. முதியோர் இல்லம்னு இன்னைக்கு அதிகரித்தே போயிட்டு இருக்கு. குழந்தை இல்லைன்னு ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாகிற மாதிரி இன்னைக்கு முதியோர் இல்லம் அதிகமாகிட்டு தானே இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் வருங்காலங்களாக நம்ம எதிர்பார்க்கலாம். இது மாதிரி டிபேட் வந்து தொடரும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.